அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்ரீ அப்பையா ஸ்ரீ சுப்பையா சுவாமிகளுடைய இரட்டை ஜீவசமாதியை தான் பார்க்க போகிறோம். இந்த ஜீவசமாதி திருவொற்றியூரில் கடலுக்கு ரொம்ப அருகாமையில் அமைஞ்சிருக்கு. சுமார் 850 வருடங்களுக்கும் முன்பு பழமையான இந்த ஜீவசமாதி இங்கே இருக்கிற இந்த 2 சித்த பெருமக்களுடைய திருவருள்னால இப்போ தான் சமீப காலத்தில் வெளிப்பட்டிருக்கு. இவங்க 2 பேரும் 18 சித்தர்களில் அதிகமாக அறியப்படுற கருவூரார் சித்தருடைய குரு பரம்பரையில் முறையாக தீட்சை பெற்று ஞானம் அடைஞ்சு பின் ஆதியோட ஐக்கியமானவங்க. இவங்க இருவருமே ஆந்திர மாநிலம் சித்தூரில் அவதரிச்சதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் குரு கருவூராருடைய ஆன்மீக கருத்துக்களை பரப்பி பல மக்களுக்கு அருளும் ஞானமும் வழங்கி பின்னர் தியாகேசர் அருளால இங்க திருவொற்றியூர் கடலோரமா ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. காலப்போக்கில் இந்த ஜீவசமாதி யாருடைய கண்ணுக்குமே தெரிஞ்சும் அருமை தெரியாம காணாம போயிருக்கு. திரு மாரிராஜன் ஐயாவுடைய குடும்பத்தினர் தான் சுமாராக 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிலத்தை வாங்கி 2 சிவலிங்கங்கள் தெய்வீக ஆற்றலும் இருப்பதை உணர்ந்து சிறிய அளவுல பூஜை செஞ்சு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சித்தர் பெருமக்கள் வழிபாட்டில் இருக்கிறவங்களுடைய முயற்சியினாலையும் இங்க இருக்கிற மகான்களுடைய திருவருளினாலையும் இந்த ஜீவசமாதிகள் வெளிப்பட்டிருக்கு. இன்னைக்கும் இங்க தினமும் மதியம் ஒருவேளை மட்டும் நித்திய அன்னதானம் நடைபெறுது. விருப்பமுள்ள அன்பர்கள் முடிஞ்ச காணிக்கை தந்து அன்னதானத்துல பங்கேற்றுக்கலாம். மாதம் வரும் பௌர்ணமி அமாவாசைப்போ சிறப்பு பிரார்த்தனை நடைபெறுது. அன்பர்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். இயற்பெயரும் திருவேங்கடம். அவர் ஒயிட்டில் இருக்கிறதால சுப்பாயின்னு கூப்பிடுவாங்க. சுப்பாய் தான் சுப்பையாவும் மதிவு பேர். அவர் அப்பையா. இவங்க 2 பேரும் நேட்டிவ் பிளேஸ் சித்தூர், ஆந்திரால சித்தூர் மாவட்டம் சொல்றாங்க. ஆனால் சொல்லிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 800 ஆண்டுகள் நமக்கு தெரியாது. 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஒரே குருநாதர்கிட்ட பயிற்சி பெற்றவங்க தான். ஒரே குரு. அவரு அந்த குருநாதர் கருவூரார் வழி வந்தவங்க. கருவூரார் வம்ச வழி வந்தவங்க. இவங்களோட ஜென்மமும் கருவூரார் மாதிரி தான் இருக்கும். அதாவது எதையுமே வள எதுவுமே முடியாது. அது மாதிரி ஒரு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதனால அது மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஐயா நம்ம ஒரு காரியம் நினைச்சுன்னா அது உடனுக்குடன் நடக்குதுங்க. எந்த காரியம் நடந்தாலும் அது உடனுக்குடன் நடக்கும். நான் ஐயா விளம்பரத்துக்கோசம் நாங்கள் சொல்லலை, உண்மையை சொல்றேன். இதை உணர்ந்தவங்களை நீங்க கேட்டா போதும். இன்னைக்கு உதாரணத்துக்கு நான் 2000 கோயில் ஊருக்குள்ள கோயில். இது யாருக்கும் தெரியாது. நான் போர்டு கூட வைக்க மாட்டேன் கோயில. ஏன்னா இன்னைக்கும் இந்த கோயில்ல எல்லா கோயிலும் கொஞ்சம் அளவுக்கு ஜனம் வருது. காரணம் என்னன்னு சொன்னா அவருடைய இதுதான். அவரு வர வைக்கிறது தான். அன்னதானம் டெய்லி பண்றோம்னா 2020 ஆரம்பிச்சேன். 20 கொரோனாக்கு டைம் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துதான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த நேரத்துல நடந்துதான் இருக்கு. அதுல நான் யாருக்கும் டொனேஷன்லாம் கேட்க மாட்டேன். இதை எடுத்து வீடியோ எடுத்தும் போட மாட்டேன். சாப்பாடு போடுறது, இவ்வளவு பேருக்கு அன்னதானம் பண்றேன், அப்படி பண்றேன். இது வரைக்கும் நான் போட்டதே கிடையாது. போடவும் கூடாது. அதே மாதிரி அன்னதானம் போடுற ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, ஒரு 200 ரூபாய் கொடுங்க, 100 ரூபாய் கொடுங்க. இது வரைக்கும் யாரும் கேட்டதும் கிடையாது. ஆனா கொடுக்குறவங்க கொடுத்துதான் இருக்காங்க. அதனால இது அவர் மனசுல என்ன தோணுதோ யார் கொடுக்குறாங்கன்னு தெரியாது, எப்படி வரும்னு தெரியாது. ஆனா வந்துடும், அது நடக்கும். இல்ல எதுவுமே புகைப்படம் கிடைக்கல. ஆனா அவருடைய உருவங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா நான் வரைய முடியாது. வராங்க, அதாவது எந்த ரூபத்துல எப்படி வராங்கன்னு சொல்ல முடியாது. இன்னும் வராங்கன்னா எந்த ரூபத்திலாவது வருவாங்க. எந்த ரூபத்துல வருவாங்க. நைட்ல நடமாட்டம் இருக்கு. நைட்ல நடமாட்டம்லாம் இருக்கு. அதே மாதிரி நைட் 1 மணிக்கு உள்ள பூஜை பண்ண சத்தம் கேட்கும். நல்ல வாசனை வரும். அதெல்லாம் நிறைய உணர்ந்துருக்கும். நைட்ல யாரோ பேசாம இறங்கிட்டு பேசுவாங்க. அப்படி நீங்க ஏதாவது குறை சொன்னீங்கன்னா உங்களை பத்தி அது நடக்கும், இது நடக்காது செய்வாங்க அப்படின்ற மாதிரிலாம் விளக்கங்கள்லாம் கொடுப்பாங்க. ஆனா ஏதோ கனவுல கண்ட மாதிரி நம்ம தெரியும். மறுநாள் கனவு உணர்வோம். ஆஹா நைட்டு ஏதோ சொன்னாங்க, இதுதானா அப்படின்ற மாதிரி உணர்வோம். அது மற்ற இந்த இது காலையில 6 மணிக்கு திறப்போம். 7 மணிக்கு அபிஷேகம், டெய்லி அபிஷேகம் பண்ணுவோம்.
தினம் அபிஷேகம் இருக்கு. 12 மணிக்கு அன்னதானம் ஆரம்பிச்சுவோம். நட சாத்த மாட்டோம், நட மூட மாட்டோம், திறந்து தான் இருக்கும், ஃபுல்லாக திறந்துருக்கும். நைட்டு 9 மணிக்கு 8:30 மணிக்கு மூடிடுவோம். இந்த அமாவாசை பௌர்ணமினா நைட்டு ஃபுல்லாக திறந்துருக்கும். ஒரு 12 மணிக்கு பூஜை பண்ணுவோம், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடிடுவோம். 12 மணிக்கு ஒரு பூஜை இருக்கு பண்ணுவோம். இந்த அமாவாசை பௌர்ணமியில் வெளியூர்லேருந்து வரவங்க தங்குறாங்க, வேண்டுதலுக்கு தங்குறாங்க. அவங்க தங்குறதுக்கு மேலே இடம் இருக்குது, கீழவும் படுத்துக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு வேண்டிய அமாவாசை நைட்டு இங்கே சிறப்பாக இருக்குது பூஜை இருக்கும். பௌர்ணமி அமாவாசை ரெண்டுமே இருக்கு. அமாவாசையும் தங்குறாங்க, பௌர்ணமியும் தங்குறாங்க. 2 நாள் தங்குவாங்க. சில நேரத்தில் வந்து அடியார்கள் வருவாங்க. அடியார்கள்னா இப்போ காசியிலேருந்து எங்கன்னா வெளியூர்லேருந்து வருவாங்க, மதுரையிலேருந்து வருவாங்க, திருச்சிக்கு வருவாங்க. அந்த மாதிரி அடியார்களாக இருந்தால் எங்களுக்கு அவங்கள தெரிஞ்சு கரெக்டான ஆள் தான்னாக்கா அவங்கள தங்க வச்சு அவங்களுக்கு உணவுலேருந்து எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதில் எந்த இதுவும் கிடையாது. எத்தனை பேர் வந்தாலும் சரி, அதே நேரத்தில் பசின்னு எத்தனை பேர் வந்தாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இது வரைக்கும் இல்லைன்னு சொல்றது கிடையாது. ஆமாம் ஆமாம், அவர் தான் பண்ணுறது எல்லாமே. என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு கூட மதியானம் சாப்பாடு போகிறோன்னா மதியானம் சாப்பாடு ஆயிடுச்சு, 10 பேர் வந்துட்டாங்கன்னா உட்கார வச்சு சாப்பாடு செஞ்சு போடுவோமே தவிர ஆயிப்போச்சுன்னு சொல்ல மாட்டோம். இது உள்ளே வந்துட்டா பட்டியோட வெளியே போகக்கூடாது, பசியோட. அந்த மாதிரி அவரு பண்ணுறாரு. உண்மையிலே நாங்கள் கிடையாது, எங்ககிட்ட ஒன்றும் கிடையாது, அவர் தான் எல்லாமே. அதனால அவருடைய இதை சொல்லணும், நிறைய சொல்லலாம். ஆமாம் ஆமாம், ஜீவசமாதி தான் அது. நாங்கள் எப்படின்னா ஒரு ஜீவசமாதி உள்ளே உட்கார்ந்தாலும் அது வைப்ரேஷன் தெரியும். அதுதான் ஒரு மெயின். அதனால இவர் இங்கே நடந்து நிறைய பேருக்கு எவ்வளோ பேர் நன்மைகள் நடந்திருக்கு. அவங்க தான் செய்கிறாங்க, அவங்க வேண்டுதல் நிறைவேறிருக்கு, அவங்க தான் செய்கிறாங்க. நான் சாதாரணமாக ஷெட்டு போட்டிருந்தேன், ஷெட்டு கூட இல்லாமல் இருந்தது யோகந்த நையா வரும்போதெல்லாம். அதுக்கப்புறம் ஷெட்டு போட்டேன், ஷெட்டும் போயிடுச்சு. 5 வருஷத்தில் கட்டணும்னு ஆரம்பித்தேன். இப்படி தான் கட்டணும்னு தெரியாது. கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபாய் ஆச்சு. ஒரே ₹1 எந்த கிடையாது. நான் ₹100 வச்சுன்னு கூட கட்டலை. எனக்கு கொடுத்தாங்க ஒரு 70,000 கொடுத்தாங்க, ஆரம்பித்தேன். அந்த 70,000 இருந்து ஒரு நாள் கூட வேலை நின்னது கிடையாது. கட்டி முடிக்கிறது ஒரு நாள் நின்னது கிடையாது. ஆளுங்க கூலியே நிற்கிறது கிடையாது. கரெக்டாக அப்பப்போ கரெக்டாக கொடுத்துருங்க. அது எப்படி வந்து எனக்கு தெரியாது, யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது, வந்துட்டே இருக்கும். அது மாதிரி. 2வது, இன்னைக்கு வரைக்கும் யாருக்காவது இருந்தால் கூட எந்த குறையா இருந்தாலும் அவங்க வந்து ஐயா கிட்ட நேரடியாக வரலாம். இதுல நான் ஒன்றும் கிடையாது. நான் வந்து ஒரு சாதாரண மனிதன், அவ்வளோதான். ஒரு பூஜை பண்றோமா அவ்வளோதான் தவிர மற்றபடி எதுவுமே நம்மளுக்கு நான் ஒரு பணியார் தான். ஐயா கிட்ட வரைச்ச ஒரு பணியார். மற்றபடி நான் சாமியார் அதெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. ஏதோ நான் வேலை செய்யறேன்னு சாப்பாடு போறாரு, அவ்வளோதான். ஆமாம், அன்னதானே நான் பண்றேன்னா நான் பண்ணல, அவரு பண்ணாரு. அவரு போற சாப்பாடு நானே சாப்பிட்றேன். நான் அதனால இங்க எல்லாமே எந்த குறையும் இல்லாம எது நினைக்கிறோமோ அது நடக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த கோவிலுக்கு வரணும்னு சொன்னாக்கா திருவொற்றியூர் தேனியிலேருந்து இறங்கி அப்பர் சாமி கோவில் தெரு, ஐயா இந்த அட்ரஸ் அப்பர் சாமி கோவில் தெரு கடைசி லாஸ்ட் எண்டு. அப்பர் சாமி கோவில் தெரு கடைசி லாஸ்ட் வந்தீங்கன்னா பீச் கிட்ட வந்து ரைட், லாஸ்ட் ரைட். அந்த அந்த தெரு வரைக்கும் அப்பர் சாமி கோவில் தெரு. அந்த தெரு நேர் தான் அவளுடைய அம்மன் கோவில், அவளுடைய அம்மன் கோவில். அதனால இது அட்ரஸ் வந்து திருவொற்றியூர். இதுக்கு நம்பர் வந்து சொன்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ண கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. நன்றி.